நிறைவான அமைதியும் வாழ்வையும் இம்மட்டுமாய் தந்து கொண்டிருக்கிறேன். ஏறெடுக்கின்றோம். முழுமையான உள்ளத்தோடும் சிந்தையோடும் ஆத்மாவோடும் பலனோடும் உம்மை அன்பு கூறவும் உயிர் திறந்தவராகிய உம்மை ஆராதிக்கவும் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களுடைய வாழ்வு உயிரடைந்திருக்கிறதே, அந்த உயிருள்ள அனுபவங்களோடு உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு வேண்டிய அனுக்கிரகங்களை நிறைவாய் தந்திரலும். இவை அனைத்தையும் உயிர் திறந்த நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் பிதாவே, ஆமென். கிறிஸ்து உயிர் திறந்த திருநாள் பண்டிகை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளை 126 பாமாலை பாடல், இன்று கிறிஸ்து எழுந்தார் அல்லேலூயா, இன்று வெற்றி சிறந்தார் அல்லேலூயா, சிலுவை சுமந்தவர் மோட்சத்தை திறந்தவர் அல்லேலூயா. எழுந்து நின்று இணைந்து பாடவும் 126 பாமாலை. நாம் நின்றபடியே திருவிருந்து ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம்.
ஆராதனை முறைமைகள் பக்கம் 35. நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளை நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனை சுத்தம் பண்ணியிருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமென். இணைந்து ஏறெடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதனில் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை சிறந்த மகிமை ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தருக்கு ஒரே பிறனகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய பராபரனை, பிதாவின் சுதனை, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வைத்திருக்கிறவரே எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவை தேவரே ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கின்றேன். ஆமென். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதை. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். அன்பிற்குரியவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவள் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக சற்று நேரம் நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நமது வாழ்நாளில் ஆண்டவர் தந்திருக்கின்ற உயிர்த்தெழுந்த திருநாளின் அனுசரிப்புகளுக்காக, கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி படைப்போம். உயிர்த்தெழுந்தவரை உயிருள்ளவராக எனது வாழ்வில் அனுபவிக்கக்கூடாதபடிக்கு இருக்கின்ற தடைகள், குறைவுகள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்தவர்களாய், வேதனை உண்டாக்குகின்ற வழிகள் எங்களுடைய வாழ்வில் உண்டு என்கின்ற அர்ப்பணிப்போடு நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புரவாக்கப்பட அழைக்கப்படுகின்றோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்தமாகத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். உணர்வோடு ஏறெடுப்போம். பரமபிதாவை, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகின்றோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்றும் இடம் மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனை உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும்.
ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசியவராய் இருக்கின்றார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். உயிர்த்தெழுந்த திருநாள், உயிர்த்தெழுதல் மீட்பின் மகிழ்வை கொண்டாடுதல். வல்லமையும் மகிமையும் நிறைந்த பிதாவை, உம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சகல உலகத்தையும் மீட்டு கொண்டு உம்முடைய எல்லையில்லா அன்பை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்து மீட்பின் வாசலை எங்களுக்காக திறந்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மீட்கப்பட்ட நாங்கள் அனைவரும் உயிர்த்தெழுதலின் நாளிலே அவரை முகமுகமாய் காண்போம் என்கின்ற நம்பிக்கையோடு உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு அருள் தாரும். ஆண்டவராம், இரட்சகராம், உயிர்த்தெழுந்தவராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றோம் பிதாவே. ஆமென். சபையர் அமர்ந்திருந்து திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது.
அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்பதே பாட முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. நீங்கள் கிறிஸ்துடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துடன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அபயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் புறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்து போட்டும் தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கோப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். தேவனே உமக்கு மகிமை உண்டாதாக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்திருந்து மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 118 வசனங்கள் 14 முதல் 29 வரை. சங்கீதம் 118 வசனங்கள் 14 முதல். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனார். நீதிமானுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கர்த்தராலே ஆயிற்று, அதனுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளில் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தராய் துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த ஆவிக்கும் மகிமை
வாசிக்கும்படியாக ஏவப்பட்ட சுவிசேஷ பாடம் 4வது சுவிசேஷ பாடம் மத்தேயு 28வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. மத்தேயு 28வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்திறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லறையை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவனுடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். வாசிக்கும்படியாக ஏவப்பட்ட 4வது சுவிசேஷ பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்றபடியே நமது விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் பயபக்தியோடு இணைந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தப்பி பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நம் ரட்சிப்பு உண்டாகவும் பரமனதிலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களை 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கின்றார். உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தருமாயிருக்கிற பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை என்று விசுவாசிக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகின்றேன். மரித்தோர் வீழ்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கின்றேன். ஆமென். சபையில் அமருங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஈரியநேற்று நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் ஏறெடுக்கின்றேன். மீண்டும் நமது வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்கியமாக இந்த ஆண்டின் ஈஸ்டர் திருநாளை நாம் அனுசரிப்பதற்கு, கொண்டாடுவதற்கு, மகிழ்ந்திருப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி படைப்போம். அதே வேளையில் ஒவ்வொரு ஞாயிறும் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த திருநாள் என்கின்ற உணர்வோடு பங்கு பெறும் பொழுது நிச்சயமாய் அது பூரணமான மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்வில் கொண்டு வரும். அப்படிப்பட்ட கிருபைகளை நமது வாழ்வில் ஆண்டவர் தந்தருள்வாராக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்விலும், உங்களுடைய வாழ்வினுடைய செயல்பாடுகளிலும், உங்களுடைய வாழ்வின் தேவைகளிலும், இயலாமைகளிலும் நிறைவான கிருபைகளையும் நிறைவான ஆசீர்வாதங்களையும்
முழுமையாய் தந்து வழிநடத்துவாராக. மகிழ்விக்கும் மன்னா, இன்று உயிர்த்தெழுதல் இரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுதல் என்கின்ற தலைப்பின் கீழாக சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளுக்குரிய திருமறை வார்த்தை கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் இணைந்து வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். மீண்டும் இணைந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்றோடு 2023-24 நிதியாண்டு நிறைவு பெறுகிறது. ஏதேனும் திருச்சபை சார்ந்து பாக்கி தொகைகளை வைத்திருப்பீர்கள் சொன்னால் அதை உடனடியாக இன்றே செலுத்திவிடும்படி உங்களை அன்போடு நினைவுபடுத்துகின்றோம். நாளைய தினம் ஒரு புதிய மாதத்திற்கென்று நாம் ஆயத்தப்படுகின்றோம். நாளை திங்கட்கிழமை 1/4/2024 அதிகாலை 5:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நமது ஆலயத்தில் நடைபெறும். ஒவ்வொரு புதிய நாளும் புதிய மாதமும் ஆண்டவர் கிருபையாய் தருகின்ற ஆயுள் என்கின்ற நினைவோடு கடவுளுடைய சமூகத்திலே அது ஆரம்பிக்கப்பட முயற்சிகள் எடுப்போம். நிச்சயமாய் அதன் வழியாய் வருகின்ற நன்மைகளை நமது வாழ்வில் நிறைவாய் தந்தருள்வாராக. 2024ஆம் ஆண்டிலிருந்து 27ஆம் ஆண்டு வரை இருக்கின்ற ஆகிய 3 ஆண்டுகளுக்கான சந்தா அட்டைகள் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் ஆலயம் முடிந்தவுடன் அதை பெற்று செல்லுங்கள். வருகின்ற வாரத்திலிருந்து நீங்கள் புதிய ஆண்டின் சந்தா படைப்பதற்கு நீங்கள் ஆயத்தத்தோடு வரும்படி உங்களை அன்போடு நினைவுபடுத்துகின்றோம். நான் ஏற்கனவே அறிவித்தபடி 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. இந்த 3 ஆண்டிலே கடவுளோடு உள்ள உடன்படிக்கையின் உறவாக இந்த வருமான பிரதிஷ்டை காணிக்கை இன்னும் சற்று உயர்த்தி கடவுளுடைய சமூகத்திலே படைப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். வருகின்ற 7/4/2024 முதல் ஞாயிறு வருமான பிரதிஷ்டை காணிக்கை ஏறெடுக்கப்படும். ஆலய ஆராதனை நிறைவு பெற்றவுடன் எளியோர் திருப்பலி நடைபெறும். புதிய நிதியாண்டிற்கென்று நாம் ஆயத்தப்படுகின்றோம். கடந்த நிதியாண்டு முழுவதுமாய் நமது தேவைகளை ஆண்டவர் சந்தித்திருக்கின்றார். வருகின்ற நிதியாண்டிலும் எளியோர்களை சந்திக்கின்ற இந்த திருப்பணிகளை நம்ம இணைத்து கொள்வோம். பொருட்கள் வழியாக திருப்பணிகளை பங்களிப்பதன் வழியாக இணைந்து செயல்படுவதன் வழியாக கடவுளுடைய நோக்கம் நமது வாழ்வின் வழியாக நிறைவேற்றப்படட்டும். இந்த வாரத்தில் சிறப்பு நாட்களை அனுசரிக்கின்ற நமது திருச்சபையின் அடியாரை வாழ்த்துகின்றோம். புதிதாக இணைந்திருக்கின்ற குடும்பத்தார் 5/4 திருமதி ஏ. கரோலின் கலாவதி அவர்கள் பிறந்த நாளை அனுசரிக்கின்றார்கள். அருமையான தாயாருக்காக கடவுளுடைய சமூகத்திலே நன்றியோடு மன்றாடுவோம். சுகம் பலன் யாவுக்கும் தோற்றம் தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் தோற்றம் ஆவலுடன் தோற்றம் உமது அன்பினுக்கே தோற்றம் மனேசா
ஆசீர்வாதங்களுக்கும் காரணராயிருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறதே, உமது கரங்களில் கிருபையாய் தந்து கொண்டிருக்கிற ஆயுசு நாட்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அளவற்ற கிருபை என்பதை உணர்ந்து கொண்டவளாக இந்த வாரங்களிலும் தங்கள் தனிப்பட்ட வாழ்விலே ஒரு புதிய ஆண்டை எதிர்நோக்கி இருக்கின்ற தாயாரை நினைவு கூறுகின்றோம். உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். நிறைவான ஆயிலும் நிறைவான பலனும் நிறைவான கிருபைகளும் பரிபூர்ணமாய் இருப்பதாக. தொடர்ந்து நாங்கள் நன்றியிருந்து இருதயமுள்ளவர்களாய் உம்முடைய கரங்களில் பயன்படுவதற்கு எங்களை ஆற்றல் படுத்தும். உயிர்த்தெழுந்த நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கின்றோம் அன்பின் பிதாவே, ஆமென். 2024-25 நிதி ஆண்டிற்கான சந்தா வாக்குப்பதிவு செய்கின்ற காலம் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதியோடு அது நிறைவு பெறும். குறைந்தது ஒரு மாத சந்தாவையாவது இந்த கால வரையறைக்குள்ளாக செலுத்தினால்தான் சந்தா வாக்குப்பதிவு செய்தவர் பட்டியலிலும் நிறைவு செய்தவர் பட்டியலிலும் நாம் இடம்பெற முடியும். அதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு மாதம் சந்தா செலுத்துகின்றவர்கள் நீங்கள் செலுத்துங்கள். வருடம் ஒரு முறை செலுத்துகின்றவர்கள் நிச்சயமாக ஜூன் மாதத்திற்குள்ளாக ஒரு மாத சந்தாவையாவது செலுத்திவிட உங்களை அன்போடு நினைவுபடுத்துகின்றோம். கடந்த 2021, 2024 ஆகிய 3 ஆண்டுகளுக்கான சந்தா செலுத்தி வாக்குப்பதிவு செய்து ஒவ்வொரு ஆண்டும் அதை நிறைவு சரியான நேர வரையறைக்குள்ளாக நிறைவு செய்தவருடைய பட்டியல் இந்த வாரத்தில் நமது அறிவிப்பு பலகையில் போடப்படும். திருச்சபையார் அதற்குரிய சந்தேகங்களை நீங்கள் 5ஆம் தேதிக்கு பிறகு ஆலய குருவானவரிடத்திலே நீங்கள் தெரிவிக்க உங்களை அன்போடு நினைவுபடுத்துகின்றோம். 2023-24 நிதியாண்டிற்கான சந்தா வாக்கு நிறைவு செய்தோர் பட்டியலும் வெளியிடப்படும். அது குறித்த சந்தேகங்களும் வேறு குறைகள் இருக்கும் என்று சொன்னால் வருகின்ற வாரத்தில் நீங்கள் தெரிவிக்க உங்களை அன்போடு நினைவுபடுத்துகின்றோம். நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே 388ஆம் கீர்த்தனை பாடல் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார் என்கின்ற கீர்த்தனையை நன்றியோடு பாடவும் அப்பொழுது முதலாவது காணிக்கை படைக்கப்படும். கீர்த்தனை எண் 388. யூத
ஜெபம் செய்வோம். நம்மையும் நன்றியோடு படைக்கப்பட்ட காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து மன்றாடுவோம். எல்லா நன்மைகளுக்கும் காரணமாயிருக்கின்ற எங்களுடைய அன்பின் ஆண்டவரை, நாங்கள் உலக வாழ்வில் வாழ்வதும் கிருபைகளை அனுபவிப்பதும் உம்முடைய சமூகத்திலிருந்து வருகின்ற அருட்கொடைகள் என்பதை நினைவு கூறுகின்றோம். அதை முழுமையாக நினைவு கூர்ந்தவளாக நன்றி உணர்வுடன் படைக்கப்பட்டு காணிக்கைகளை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். படைத்த எங்களையும் படைத்தவற்றையும் நீர் அங்கீகரியும். தொடர்ந்து உமது சமூகத்திலே ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக பயன்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் எங்களுக்கு அருள் தாரும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகின்றோம் பிதாவே, ஆமென். ஜெப நிலையில் கடவுளுடைய வார்த்தைக்கென்று ஆயத்தப்படுவோம். வசனம் தியானிக்கையில் இதயமரில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆண்டவரே, காரிருளை போன்ற இந்த உலக வாழ்வில் எங்களை தீபமாக ஒளியாக வழிநடத்துகின்ற உமது வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுக்குள் கிரியை செய்வீராக. அந்த உணர்வின் வழியாக உமது வார்த்தைகளை உற்று நோக்கவும் அதன்படி செயல்படவும் எங்களுக்கு அருள் தாரும். உயிருள்ளவராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கின்றோம் அன்பின் பிதாவே, ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னவுடனே நீங்கள் 3 முறை அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் மீண்டுமாக கடவுளுடைய சமூகத்தில் நன்றியோடு ஏறெடுப்போம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அவர் மெய்யாகவே நமது வாழ்விலும் உயிருள்ளவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மீண்டும் நமது வாழ்நாளில் கடவுளுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை நினைவு கூறவும் மகிழ்ந்திருக்கவும் ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக ஸ்லாக்கியங்களுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு ஆண்டும் வருகிறது, ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவு கூறுகிறோம், பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்பதில் அல்ல. இந்த ஆண்டின் உயிர்த்தெழுந்த பண்டிகையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்குள் தருகின்ற புதிய உணர்வுகள், புதிய உடன்படிக்கைகள் அல்லது புதிய உயிரடைகின்ற அனுபவங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஒரு முறை ஆயர் தனது பிரசங்கத்தை முடித்து விட்டார். ஆலயம் நிறைவு பெற்றவுடனே அந்த ஆலயத்தை சார்ந்த ஒருவர் நேரடியாக ஆயரிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்டார். ஐயா, உங்கள் மேல் நான் மிகவும் கோபமாக உள்ளேன் என்று சொன்னார். ஆயருக்கு ஒன்றுமே புரியவில்லை. உடனே ஏன் என்று சொல்லி கேட்கின்றார். நான் ஒவ்வொரு முறையும் நான் ஆலயத்திற்கு வரும்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரே செய்தியை மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், வேறு செய்தியை நீங்கள் ஆயத்தம் பண்ண மாட்டீர்களா என்று சொல்லி கேட்டார். உடனே அந்த ஆயர் சொன்னார், நீங்கள் வரும்பொழுதெல்லாம் ஒரே செய்திதான் இருக்கும், ஏனென்றால் நீங்கள் வருவது ஈஸ்டர் திருநாள் அன்று மாத்திரம்தான் என்று சொல்லி சொன்னாராம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எந்த செய்தி இருந்ததோ அதே செய்திதான் ஈஸ்டர் திருநாளிலே நீங்கள் நானும் நினைவு கூறப்படுகின்றோம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார்.
அவர் எங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்ததினால் வருகின்ற மகிழ்வு நமக்குள் பரிபூர்ணம் அடைகிறதா என்பதைத்தான் ஒவ்வொரு ஆண்டின் உயிர் தெழுந்த திருநாளின் பண்டிகையிலே நாம் நமக்குள் கேள்வி எழுப்புவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகம் முழுவதுமே ஒரே நோக்கத்தோடு சென்று கொண்டிருக்கிறது. ஒன்று, மகிழ்ச்சியை அவர்கள் அடைய வேண்டும். மகிழ்ச்சியை அடைவதற்காக எந்த நிலைக்கும் செல்வதற்கு எல்லோருமே ஆயத்தமாக இருக்கிறோம் இல்லையா? அது நமது குடும்ப வாழ்வாய் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்வாய் இருந்தாலும் சரி, பணியிடங்களாக இருந்தாலும் சரி, நமது வாழ்வில் நிறைவடைய வேண்டும், மகிழ்வடைய வேண்டும் என்பதற்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், போராடுகின்றோம், உழைத்து கொண்டிருக்கிறோம். நல்லதுதான். ஆனால் எல்லா விதமான மகிழ்ச்சியும், நாம் உலக வாழ்வில் அனுபவிக்கின்ற எல்லா விதமான மகிழ்ச்சியும் அசைக்கப்படக்கூடியது தான். அசைவில்லாத மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? நிலையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? பரிபூர்ண மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? நித்திய மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவர் எங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தியில்தான். அந்த செய்தி நமக்குள் ஒவ்வொரு நாளும் நம்மை உயிருள்ளவராக மாற்றும் என்று சொன்னால் அதன் வழியாய் வருகின்ற மகிழ்வுதான் ஒரு நிலையான ஒரு நித்திய மகிழ்வாக இருக்க முடியும். ஒருவேளை குடும்பங்களிலே ஒரு புதிய காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஒரு புதிய வாகனம் வாங்கினால் மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் வாகனம் வாங்கி ஓட்ட சில நாட்களுக்குள்ளாக அந்த மகிழ்ச்சி காணாமல் போய்விடுகிறது. ஒரு புதிய குழந்தை பிறக்கிறது, மிக அளவிடப்படாத மகிழ்ச்சி குடும்பங்களிலே ஆட்கொள்ளுகின்றது. காலங்கள் செல்ல செல்ல அந்த மகிழ்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் வளர்ந்து வருகின்ற குழந்தைகள் நமக்கு பிடிக்காத ஒருவேளை உலக பிரகாரமான வாழ்விலே அவர்கள் செல்வார்கள் என்று சொன்னால் அது அந்த மகிழ்ச்சி முழுமையாகவே அங்கே மறைந்து விடுகிறது. இன்னும் பல்வேறு நிலைகளிலே நமது வாழ்வில் உயர்வு கிடைக்கிறது, மகிழ்வை தருகிறது. அந்த மகிழ்வு நிலைத்திருக்கிறதா என்று சொன்னால் சில காலங்களிலே அதுவும் மறைந்து விடுகிறது. மனிதன் அனுபவிக்கின்ற, மனிதன் எதிர்நோக்குகின்ற, மனிதன் எதிர்பார்த்திருக்கின்ற எல்லா விதமான மகிழ்வும் ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு தான். அது நிரந்தரமானது அல்ல. மாறாக எனது மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற செய்தி, எனது மீட்பர் எனது வாழ்வில் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற உணர்வு ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் கடவுள் எதிர்பார்க்கின்ற, கடவுள் தருகின்ற ஒரு பூரண சந்தோஷம். யோவான் நற்செய்தி நூலிலே இயேசுவானவர் ஒரு நீண்ட போதனையை ஏறெடுக்கின்றார். நீண்ட போதனைகளை 14-15 அதிகாரங்களை முழுமையாகவே ஆண்டவரோடு நமது உறவு நிலைத்திருந்தால் நமது வாழ்வில் கிடைக்கின்ற நன்மைகளை குறித்து அங்கே பட்டியலிடுகின்றார். அதில் 16 அதிகாரம் 22 வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். யோவான் 16:22. அங்கே சீடர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி வாழ்வை குறித்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் கலக்கம் அடைகின்றார்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி ஒரு நீண்ட போதனையை, ஜெபத்தை ஆண்டவர் ஏறெடுக்கின்றார். இந்த 22 வசனம் நினைவுபடுத்துகின்ற காரியம், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆண்டவர் மறுபடியும் நம்மை காணும் பொழுது, உயிர் தெழுந்த ஆண்டவராக நாம் அவரை காணும் பொழுது, அவர் நம்மை காணும் பொழுது நாம் அடைகின்ற சந்தோஷம், மகிழ்வுதான் ஒருவனும் ஒரு நாளும் எடுத்து போட முடியாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும். அந்த மகிழ்ச்சி இந்த பண்டிகை நாளில் நமக்கு இருக்கிறதா என்பது நாம் உங்கள் மத்தியில் வைக்கின்ற கேள்வி. இன்று நிச்சயமாக நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள், நல்லதுதான். அந்த மகிழ்ச்சி பரிபூர்ணமானதாக இருக்கட்டும். இன்று நீங்கள் நிச்சயமாக குடும்பமாக, உறவுகளாக ஒருங்கிணைந்து நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள், நல்லதுதான். அந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்வில் உயிரடையட்டும். இந்த மகிழ்ச்சி நமது வாழ்வில் நித்திய மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய செய்தி ஒவ்வொரு நாள் நமது காதிலே அது தொனித்து கொண்டே இருக்கட்டும். அதுதான் நாம் உயிர்த்தெழுந்த திருநாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான செய்தி. இந்த நாளுக்குரிய தலைப்பு இப்படியாக சொல்லுகிறது: உயிர்த்தெழுதல், இரட்சிப்பின் மகிழ்வை கொண்டாடுதல் அல்லது மீட்பின் மகிழ்வை கொண்டாடுதல்.
கொண்டாடி கொண்டிருக்கிறோம், மகிழ்ந்திருக்கிறோம். எல்லாம் நல்லதுதான். உண்மையிலேயே அது இரட்சிப்பின் வழியாக வருகின்ற மகிழ்வா என்பதுதான் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. ஒருவேளை இன்று நல்ல ஒரு உணவு அருந்துவோம் இல்லையா? 40 நாட்கள் மிக கட்டுப்பாடோடு இருந்து விட்டோம். எப்படா ஈஸ்டர் வரும், ஈஸ்டர் ஞாயிறு முடிந்து அன்று மதியம் சாப்பிடுகின்ற உணவிற்காக ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம் இல்லையா? அநேகருக்கு அது இன்னும் ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. வெளியே செல்வதல்ல, வீட்டிலே சமைத்து உண்ண வேண்டும் என்பதிலே நாம் குறியாக இருக்கின்றோம். அது மகிழ்வை தரக்கூடியது தான். அந்த உணவு நிலையான மகிழ்ச்சியை தருமா என்றால் நிச்சயமாக இல்லை. நமது குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளோடு நாம் சம்பாசிப்போம், ஒருவருக்கொருவர் ஈஸ்டர் திருநாளுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம், நல்லதுதான். அவை எல்லாவற்றையும் கடந்து இரட்சிப்பின் மகிழ்ச்சி, எனது மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், எனது மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இது நமது வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நமக்குள் தொனித்து கொண்டே இருக்க வேண்டிய செய்தி. எனது மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்று மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை தான். அந்த உணர்வோடு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவோம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஞாயிறுமே இப்படிப்பட்ட மகிழ்ச்சி, இப்படிப்பட்ட ஆடை, இப்படிப்பட்ட உணவு எல்லாவற்றுக்கும் மத்தியிலே முழுமையான மகிழ்வை, நிலையான மகிழ்வை நீங்கள் நானும் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட மகிழ்வு நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? 3 உண்மைகளை மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். சுவிசேஷ பாடமாக வாசிக்கப்பட்ட மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவானவர் அங்கே அவர் மரித்து யாரும் ஒரு நாளும் ஒருபோதும் பயன்படுத்தப்படாத கல்லறையிலே அவருடைய சரீரம் வைக்கப்படுகிறது. அங்கே இருக்கின்ற சூழ்நிலை எல்லோருமே பயத்தோடு இருக்கிறார்கள். அங்கே அவருடைய மரணத்தில் நிலநடுக்கம் ஏற்படுகிறது, பூமி இருள் அடைகின்றது, இயற்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது. இதையெல்லாம் எல்லோருமே யோசித்து கொண்டு ஒரு பயத்தோடு, ஒரு பதட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இயேசுவினுடைய சீடர்களும் விதிவிலக்கல்ல. இயேசுவினுடைய சீசர்கள் இதற்கு ஒருபடி மேல் சென்று நம்மோடு இந்த 3½ ஆண்டுகள் சம்பாசித்து கொண்டிருந்த நமது மேசியாவாக இருந்த நமது ஆண்டவர் இன்று இல்லையே என்கின்ற அங்கலாய்ப்பு, ஏக்கம், வருத்தம், பயம் இதையெல்லாம் அவர்களை ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு முறை அவரோடு ஒருங்கிணைந்திருந்த பெண் சீடர்கள், பெண்மணிகள் எல்லாம் அவர் மேல் வைத்திருக்கின்ற அன்பினுடைய வெளிப்பாடினாலே ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம ஒரு குடும்பத்திலே ஒருவர் இறப்பார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் 3வது நாள் அவருடைய உள்ளத்தில் எந்த விதமான ஒரு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதுதான் நாம் நினைவு கூற வேண்டிய செய்தி. அப்படிப்பட்ட வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே அங்கே மாற்றம் ஏற்படுகிறது. என்ன மாற்றம் ஏற்படுகிறது? என்ன மாற்றம் எனது வாழ்வில் ஏற்பட்டால் அந்த நித்திய மகிழ்வை அனுபவிக்க முடியும்? 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அங்கே இவர்கள் மாத்திரமல்ல, சலோமை என்று சொல்லக்கூடிய பெண்மணி, இன்னொரு மரியாள், யோகன்னா என்பவள் என்று சொல்லி ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இவர்களெல்லாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கின்ற அன்பின் வெளிப்பாடை, அன்பை வெளிப்படுத்துவதற்காக வருத்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் கல்லறையின் இடத்திலே வருகின்றார்கள். கல்லறையை பார்க்க வந்தார்கள். மார்க் நற்செய்தி நூலிலே வாசிக்கின்றோம். 16ஆம் அதிகாரம் 1 வசனத்துடைய இறுதி பகுதி சொல்லுகிறது, அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு கல்லறையினிடத்திலே வருகின்றார்கள். கல்லறையினிடத்திலே வந்தவர்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தது என்பதுதான் நாம் உற்று நோக்க வேண்டிய செய்தி. அவர்களுக்கு இயேசுவானவர் மீது அன்பு இருந்தது, நேசம் இருந்தது, ஒரு விதமான ஒரு பாரம் இருந்தது. நமது அன்பிற்குரியவர், நம்மையெல்லாம் மன்னிக்கின்றவர், நம்மோடு சம்பாசித்தவர் இன்று இல்லையே என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு இருந்தது. அந்த அங்கலாய்ப்பின் மத்தியிலே, அந்த அன்பின் அடையாளங்களுடைய மத்தியிலே அவர்கள் கல்லறையினிடத்திலே வருகின்றார்கள். கல்லறையினிடத்திலே வந்தவர்கள் இயேசுவினுடைய சரீரத்தை பார்ப்பதற்கு வந்தார்கள். அதுதான் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதுதான்
அவர்கள் எந்த நிலையிலும் அவருடைய உள்ளத்தில் எந்த ஓரத்திலும் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்திருப்பாரா என்கின்ற செய்தியோ என்கின்ற உண்மையோ அவர்களிடத்திலே எந்த விதமான நிலையிலும் வெளிப்படவில்லை. அவருடைய முழுமையான நோக்கம், அவருடைய மனதினுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரே எண்ணம்தான். கல்லறையை பார்க்க வேண்டும், கடமைகளை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பின் வெளிப்பாடுகளோடு, அன்பை அடிப்படையாக வைத்துதான் அவர்கள் அவருடைய கல்லறையின் இடத்திலே வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் வந்த நோக்கம் நிறைவேறியதா என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. மத்திய 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தூதன் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகின்ற காரியம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். நீங்கள் வந்த நோக்கம் எனக்கு தெரியும். நீங்கள் வந்த நோக்கம் எது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினுடைய சரீரத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினுடைய சரீரத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு நீங்கள் சுகந்த வர்க்கம் இடும்படி, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும்படி நீங்கள் வந்துள்ளீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்கின்ற செய்தியை சொல்கின்றார். மீட்பின் மகிழ்ச்சி நமக்குள் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஆண்டவரை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். வாஞ்சைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நமது வாழ்க்கையில் எல்லோருக்குமே வாஞ்சைகள் இருக்கிறது நமது வாழ்க்கையில், இல்லையா? இயேசுவை பார்க்க வேண்டும். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் வழிபட வேண்டும் என்கின்ற வாஞ்சை இருக்கிறது. உண்மைதான், நல்லதுதான். அந்த வாஞ்சை அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா என்பதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. அந்த வாஞ்சை சரீரத்தை பார்ப்பதற்காகவா, கல்லறையை பார்ப்பதற்காகவா, அல்லது உயிர் திறந்தவரை பார்ப்பதற்காகவா? உயிர் திறந்தவருடைய ஒரு உணர்வை நமது வாழ்வில் பெற்றுக்கொள்வதற்காகவா என்பதை நாம் உற்று நோக்குவதற்கு அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய சமூகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நானும் கடந்து வந்திருக்கிறோம். நமது நோக்கம் எதுவாக இருக்கிறது? நமது உள்ளான மனதினுடைய எண்ணங்கள், வாஞ்சை எதுவாக இருக்கிறது? உயிர் தெழுந்தவரை உயிரில்லவராக ஆராதிப்பதா, அல்லது வேறு ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறதா? வேறு எந்த விதமான உள்நோக்கமும் இருக்கும் என்று சொன்னால் அது அர்த்தமற்றது தான். அது கல்லறையை பார்ப்பதற்கு சமம்தான். அது சுகந்த வர்க்கமிடும்படி வருவதற்கான ஒரு சமம்தான். சுகந்த வர்க்கம் என்பது செய்கின்ற கடமை, செய்கின்ற சம்பிரதாயம். இன்னும் சொல்லப்போனால் சம்பிரதாயம். நீங்கள் நானும் கடவுளுடைய சமூகத்திலே சம்பிரதாயத்திற்காக வந்திருக்கிறோமா என்பது தான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. ஒருவேளை இந்த எனது வாஞ்சை ஆண்டவரை உயிர் தெழுந்தவராக பார்க்க வேண்டிய ஒரு வாஞ்சை நமக்குள் உயிரடைய வேண்டும் என்று சொன்னால் அதன் வழியாய் வருகின்ற மகிழ்வு தான் பரிபூர்ணமாக இருக்க முடியும். எனது வாஞ்சை ஆண்டவரை பார்க்க வேண்டும், உயிர் தெழுந்தவராக பார்க்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை நமக்குள் உயிர் பெற்றிருக்க வேண்டும். அது ஜீவனுள்ளதாக நமது வாழ்வில் இருக்க வேண்டும் என்பதுதான் திருமறை நமக்கு நினைவுபடுத்துகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பேதுரு நம் நினைவுபடுத்துகின்ற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே நீங்கள் நானும் நமக்குள்ளே இருக்கின்ற நம்பிக்கை ஜீவன் பெறுகிறது, உயிர் பெறுகிறது, உயிர் அடைகிறது, அதில் உயிரூட்டப்படுகிறது. அந்த உயிருள்ள நம்பிக்கையின் வழியாக ஆண்டவரை வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு பரிபூர்ண மகிழ்வு நமது வாழ்வில் இருக்க முடியும். பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகின்றார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஒவ்வொரு புதிய ஆண்டிலும் நாம் அனுபவிக்கின்ற உயிர்த்தெழுதலுடைய பண்டிகை வழியாக அவருக்குள் இருக்கின்ற ஜீவன், அவருக்குள் இருக்கின்ற ஜீவன் எனக்குள் உயிரை தர வேண்டும், உயிரடைய வேண்டும். அதன் வழியாக நான் அவரை வாஞ்சிக்க வேண்டும்.
எனது வாஞ்சைகள் மறுரூபம் அடைய வேண்டும். எனது விருப்பங்கள், எனது உள்ளான எண்ணங்கள் மறுரூபம் அடைய வேண்டும். எனது உள்ளான வாழ்வினுடைய நோக்கங்கள் உயிரடைய வேண்டும். அது உலக பிரகாரமான நோக்கங்களாக அல்லது கடமைக்காக செல்கின்ற நோக்கங்களாக இருக்கும் என்று சொன்னால் அது நிலையில்லாத மகிழ்வைத்தான் நமது வாழ்வில் கொண்டு வரும். அது நித்திய மகிழ்வாக ஒரு நாளும் இருக்கவே முடியாது. இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைகளை எப்படிப்பட்ட மகிழ்வை அனுபவிப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கின்றோம்? இன்றோடு நிறைவடைகின்ற மகிழ்வை அனுபவிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டாம். எல்லா நாளும் நமது வாழ்நாளில் நிலைத்திருக்கக்கூடிய மகிழ்வை அனுபவிப்பதற்கு நமது உள்ளான வாஞ்சை உயிரடையட்டும். கடவுளுடைய சமூகத்திலே அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக நீங்கள் நானும் கடந்து வருவதற்கு அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாரை, கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்திருக்கிறார். எதற்காக? எனது உள்ளான வாழ்வினுடைய எண்ணங்களும் எனது விருப்பங்கள் எல்லாம் அவருக்குள் உயிரடைவதற்காக. சுகந்த வர்க்கமிடும்படி அல்ல, கல்லறையை பார்க்கும்படி அல்ல, யார் கல்லறையினுடைய கல்லை புரட்டி போடுவார்கள் என்கின்ற வருத்தம் அல்ல. இதையெல்லாம் கடந்து என் மெய்ப்பர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற செய்தியை நமக்குள் நாம் தரித்துக் கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். அந்த செய்தி நமக்குள் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். வாஞ்சைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும். இரண்டாவது, மத்திய நட்சத்திர 28ஆம் அதிகாரத்தினுடைய 6-7 வசனங்களிலே அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அங்கே ஒரு தூதன் இருக்கின்றார். அந்த தூதன் அந்த பெண்மணிகளிடத்திலே ஒரு செய்தியை சொல்லுகின்றார். அவர்தான் முதலாவது உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லுகின்றார். முதல் உயிர்த்தெழுந்த செய்தி தேவதூதன் வழியாக அந்த பெண்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். யார் நமக்கு இந்த மிகப்பெரிய ஒரு கல்லை புரட்டி தள்ளுவார் என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு ஏக்கம் அந்த பெண்களுக்கு இருந்தது. உண்மைதான். அந்த கல் புரட்டி போடுவது இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து வெளியில் வருவதற்காகவா என்றால் நிச்சயமாக இல்லை. இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து வெளியில் வருவதற்காக அந்த கல் புரட்டப்படவில்லை. மாறாக இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை உள்ளே சென்று பெண்கள் பார்த்து நிரூபிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கல் புரட்டப்பட்டிருந்தது. அந்த கல் புரட்டப்பட்டது, நீங்கள் உள்ளே வந்து கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இன்றும் 2000 ஆண்டுகளை கடந்தாலும் ஒரே ஒரு கல்லறை திறந்தே கிடைக்கிறது, இயேசுவானவருடைய கல்லறை. அந்த திறந்த கல்லறை எல்லோருக்கும் சான்று பகிர்கிறது அவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தியை. இந்த செய்தி, வார்த்தைகள் உயிரடைய வேண்டும். எந்த வார்த்தைகள் நமது கடவுளுடைய உயிர்த்தெழுதலுடைய செய்தி என்கின்ற வார்த்தைகள் நமக்குள் உயிர் பெற வேண்டும். எல்லா வருஷமும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? அவர் எங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே, இது வார்த்தைகளாகவே நமது வாழ்வில் இருக்கிறதா, அல்லது உயிரூட்டம் எனது வாழ்வை உயிரடைய செய்கின்ற வார்த்தைகளாக எனக்குள் கிரியை செய்கின்றதா? வெளியரங்கமான செய்தியாக அல்ல, உள்ளான வாழ்வில் உயிரடையக்கூடிய ஒரு உணர்வை தருகின்ற ஒரு வார்த்தைகளாக அது எனக்குள் மறுரூபம் அடைய வேண்டும். வார்த்தை மறுரூபம் அடையாமல் நாம் மகிழ்வை பரிபூர்ணமாய் அனுபவிக்க முடியாது. ஒருவேளை அது சாதாரண வார்த்தைகளாக, வெளியில் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளாகவே, செய்தியாகவே இருக்கும் என்று சொன்னால் அது நிரந்தரமற்ற ஒரு தற்காலிகமான மகிழ்வைத்தான் எனது வாழ்வில் கொண்டு வருமே ஒழிய, நிரந்தரமான நித்திய மகிழ்வை, யாராலும் எடுத்து போட முடியாத மகிழ்ச்சியை ஒரு காலம் கொண்டு வர முடியாது. நீங்கள் நானும் மற்ற மத நண்பர்கள் முன்பதாக ஒன்றை மாத்திரம் வெளிப்படுத்துவதற்கு அழைக்கப்படுறோம். எல்லோருக்குமே தற்காலிகமான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியது தான் இல்லையா? நமக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்குமே தற்காலிகமான மகிழ்ச்சி கிடைக்கும். செய்கிற செயல்பாடுகளிலே, கிடைக்கின்ற பொருட்கள் வழியாக, அனுபவங்கள் வழியாக எல்லோருக்குமே தற்காலிகமான மகிழ்ச்சி கிடைத்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நமக்கு கிடைப்பது நித்திய மகிழ்ச்சி என்பதை நாம் எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எனது மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற செய்தி எனது காதுகளில் ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அது உயிரோட்டம் உள்ளதாக எனது வாழ்வில் வெளிப்படுத்தப்பட வேண்டும்.
அது எனக்குள் உயிர் பெற்று அது கிரியை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருக்குள் நிறைவான நித்திய மகிழ்வை அனுபவிக்க முடியும். இயேசுவானவர் பிறக்கும் பொழுது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யோவான் 1:14 என்ன வசனம்? அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தி நமக்குள் மாம்சமாகி நமக்குள் உள்ளான வாழ்வில் கடந்து சென்று கிரியை செய்து உயிரடைய செய்யும் பொழுதுதான் நிறைவான நித்திய மகிழ்ச்சி நமது வாழ்க்கையில் இருக்க முடியும். இல்லையென்றால் நாம் அனுபவிக்கின்ற எல்லா விதமான பண்டிகைகளும் மற்றவர்களைப் போல, மற்ற மத நண்பர்களைப் போல ஒரு தற்காலிக மகிழ்விற்காக மாத்திரம்தான் நாம் செயல்படுகிறோமே ஒழிய அது நிறைவான மகிழ்வை கொண்டு வரவே முடியாது. நிறைவான நித்திய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பது தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கேள்வி. இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து மீண்டும் பரமேறுகின்றார். பரமேறின உடனே அங்கிருக்கின்ற சமுதாயத்திலே வித்தியாசமான செய்திகள் பரவிக்கொண்டே இருக்கிறது. உயிர்த்தெழுந்த செய்தியை அவர்கள் திரித்து கூறுவதற்கு முயற்சி செய்தார்கள் இல்லையா? அவர்கள் அந்த காவல் காக்கின்ற சேவைகளை அழைத்து அவர்களுக்கு காசு கொடுத்து, நீங்கள் அவருடைய சரீரத்தை எடுத்து போய்விட்டார்கள் என்கின்ற செய்தியை பரப்புங்கள் என்று சொல்லி அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். துர்ச்செய்தி பரப்பப்பட்டது. ஆனால் அந்த செய்தி துர்ச்செய்திகளுக்கு மத்தியிலே இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதலுடைய செய்தி எல்லோருடைய வாழ்வும் கொண்டு செல்லப்பட்டது. அது மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே பேதுரு ஒரு நீண்ட பிரசங்கத்தை ஏறெடுக்கின்றார். அந்த நீண்ட பிரசங்கத்திலே ஒரு ஆழமான கருத்தை ஒரு வைராக்கியத்தோடு ஒரு உறுதியோடு ஏறெடுக்கின்றார். என்னது? 2 அதிகாரம் 32 வாசிக்கலாம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த செய்தி ஒரு சாதாரண செய்தியாக இருக்கும் என்று சொன்னால், அல்லது அது துர்ச்செய்தியாக மாற்றி திரித்து கூறப்படும் என்று சொன்னால் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்க முடியும்? மாறாக அன்று இருந்த சீதைகள் வழியாக, அன்று இயேசுவை யாரெல்லாம் உயிர்த்தெழுந்தவராக கண்டார்களோ அவருடைய வாழ்வின் வழியாக அந்த வார்த்தை மாம்சமாகியது, அந்த வார்த்தை உயிரோட்டம் பெற்றது, அந்த வார்த்தை அவர்களுக்குள் உயிருள்ளவராக கிரியை செய்தது. ஆகவேதான் அவர்கள் சான்று பகிர்ந்தார்கள். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் செய்திக்கு நீங்கள் நானும் தான் சாட்சி. அந்த சாட்சியை நாம் எந்த அளவிற்கு வெளிப்படுத்துகின்றோமோ அந்த அளவிற்கு தான் நமக்குள் நித்திய மகிழ்வு இருக்க முடியும். நிறைவான பூரணமான மகிழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் உயிர்த்தெழுதலுடைய செய்தி நமக்குள் உயிரடைய வேண்டும். உயிர்த்தெழுந்தலுடைய செய்தி நமக்குள் உயிரடைய வேண்டும். அந்த வார்த்தை உயிரடைய வேண்டும். இறுதியாக இங்கே அவர்கள் தூதனுடைய செய்தியை கேட்கின்றார்கள். நீங்கள் கலிலேயாவுக்கு போங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கின்றார். அங்கே அவரை காண்பீர்கள் என்று சொல்லி அவர்கள் அனுப்பிவிடுகின்றார். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மத்திய 28:8, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் வரும்பொழுது அவருடைய மனதில் இருந்த எண்ணங்கள், மாற்றங்கள், உள்நோக்கங்கள் எதுவாயிருந்தது? கல்லறையை பார்க்க வந்தவர்கள், கடமையை செய்ய வந்தவர்கள், சம்பிரதாயத்திற்காக வந்தவர்கள். ஆனால் அவர்கள் கல்லறையை விட்டு ஓடுகின்றார்கள், சீக்கிரமாய் ஓடுகின்றார்கள். கடவுளுடைய உயிர்த்தெழுதலுடைய செய்தி கேட்கப்பட்ட உடனே, அது அவர்களுக்குள் ஒரு உயிரை தந்த உடனே அவர்கள் சீக்கிரமாய் ஓடுகின்றார்கள். அவருடைய நிலை எப்படி மாறுகிறது? அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும். பயம் அவர்கள் தேவதூதனை பார்ப்பதினால் வருகின்ற வெளியரங்கமான ஒரு உணர்வு, அதுதான் பயம். மாறாக அவருடைய உள்ளான வாழ்வில் இருந்தது தான் மகா சந்தோஷம். அந்த மகா சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்காமல் இந்த ஆண்டின் உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் நிறைவு செய்ய வேண்டாம். 9ஆம் வசனத்திலே அங்கே சீசர்களிடத்திலே அறிவிப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார்.
இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். ஒவ்வொரு ஆண்டின் உயிர்த்தெழுந்த பண்டிகை அனுபவமும் இயேசு எனக்கு என்னுடைய வாழ்வில் எதிர்ப்படுகின்ற அனுபவமாக இருக்க வேண்டும். நான் அவரை முகமுகமாய் தரிசிக்கின்ற அனுபவமாக இருக்க வேண்டும். இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். இயேசு தாமே எனக்குள்ளாய் எனது வாழ்வில், எனது குடும்பத்தில், எனது தனிப்பட்ட வாழ்வில், எனது திருச்சபையினுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு ஆண்டின் உயிர்த்தெழுந்த திருநாளினுடைய பண்டிகையிலே நமக்கு எதிர்ப்பட்டு நம்மை வாழ்த்துவார் என்று சொன்னால் அதுதான் நிறைவான நித்திய மகிழ்ச்சியை நமது வாழ்வில் தர முடியும். வாழ்த்துதலில் உயிரடைவோம். ஆண்டவர் தருகின்ற வாழ்த்துக்கள் நமக்குள் உயிரோட்டம் பெற்றவர்களாக நம்மை மாற்றி அமைக்கிறது. வாழ்த்துதல், ஒருவேளை இயேசுவானுடைய பிறப்பிலே இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டது இல்லையா? மரியாளிடத்திலே செய்தி சொல்லப்படுகிறது. அதற்கு மரியாள் சொன்னது என்னது? இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ. இங்கே ஆண்டவர் தன்னை உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த பிறகு பெண்மணிகளை பார்த்து, அதே மரியாளை போன்ற பெண்மணிகளை பார்த்து சொல்லுகின்றார், வாழ்க என்கின்றார். வாழ்க என்கின்றார். மற்ற திருமறை டிரான்ஸ்லேஷன்ஸ், மொழிபெயர்ப்புகள் பீஸ் பி அன்டு யூ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இயேசுவானவர் தனது கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அவர்கள் வாழ்க என்று சொல்லியிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இல்லை. சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று தான் அவர் நிச்சயமாக சொல்லியிருக்கக்கூடும் என்று சொல்லி நினைவுபடுத்துகின்றார். மற்ற இதற்கடுத்து நடைபெற்ற மற்ற உயிர்த்தெழுந்த காட்சிகளிலும் நாம் அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். சீடர்களோடு பூட்டியிருந்த அறையில் இருக்கும் பொழுது இயேசு அவருடைய நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆண்டவருடைய வாழ்த்துதல் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. நிறைவை சமாதானத்தை, மன நிறைவை தருகின்றது. அந்த வாழ்த்துதல் ஒரு சாதாரண வாழ்த்துதலாக அல்லது வார்த்தைகளாக இருக்கும் என்று சொன்னால் நமது வாழ்வில் அது நிறைவான மகிழ்வை கொண்டு வர முடியாது. மாறாக இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டாரே, அதை போன்ற ஒரு அனுபவம் இந்த ஆண்டின் உயிர்த்தெழுந்த திருநாளில் நமது வாழ்வில் இருக்கட்டும். இயேசுதாமே நமக்கு எதிர்ப்பட்டு, நாம் அவருக்கு எதிர்ப்பட்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்தும் பொழுது, சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்கின்ற செய்தி நாம் கேட்கும் பொழுது நமக்குள் நமது வாழ்வை உயிரடைய முடியும். நமக்குள் ஒரு வாழ்வு உயிரடைய முடியும். ஆங்கிலத்தில் பர்சனல் என்கவுண்டர் என்று சொல்லுவார். உயிர்த்தெழுந்த திருநாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி அது ஒன்றுதான். தனிப்பட்ட உயிர்த்தெழுந்தவரை தனிப்பட்டவராக நான் சந்திக்க வேண்டும். அதை சந்திக்காமல் நிச்சயமாய் பரிபூர்ண மகிழ்வு இருக்காது. கடமைக்காக அல்ல, சமுதாயத்திற்காக அல்ல, அவர்களுக்கு எப்படி இயேசுவானவர் எதிர்ப்பட்டாரோ, ஆண்டவர் எனக்கு எதிர்ப்பட்டு உமது வாழ்த்துதலை நான் உணர்ந்து கொள்ள உயிரடைவதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நாம் கேட்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். யோவான் 20:19 அதைத்தான் சொல்லுகின்றார். கதவுகள் பூட்டி இருக்க இயேசு அங்கே வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்றார். யோவான் 15:11 நாம் முதலாவது வாசிக்கப்பட்ட பகுதியை போல அன்பில் நிலைத்திருங்கள், அந்த நிலைத்திருப்பதனுடைய அடையாளமாக உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி என்று சொல்லி இயேசுவானம் நினைவுபடுத்துகின்றார். அவருக்குள் நிலைத்திருப்பதற்கான நோக்கம் என்ன? அவரோடு தனிப்பட்ட வாழ்விலே உறைந்திருப்பதற்கான நோக்கம் என்ன? எதிர்ப்படுவதற்கான நோக்கம் என்ன? நமது சந்தோஷம் நிறைவாயிருக்க வேண்டும். நித்திய வாழ்வுக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். நித்திய மகிழ்ச்சி அனுபவிப்பதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது இன்று ஆரம்பித்து இன்றே நிறைவு செய்கின்ற ஒரு தற்காலிக மகிழ்வை அனுபவிக்கின்ற பண்டிகையை நாம் கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். உயிர்த்தெழுதல், ரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுதல். நான் ஆண்டவருக்குள் ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். ரட்சிப்பு அடைந்து கொண்டே இருக்கிறேன். மீட்பு என்பது ஒரு நாளிலே ஆரம்பித்து நிறைவு செய்கின்ற ஒரு பயணம் அல்ல. ஆண்டவரை விசுவாசிக்கின்ற விசுவாசத்திலே அது ஆரம்பிக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தவராக நியாயாதிபதியாக வரும் பொழுது நான் அவரை பார்க்கும் வரை எனது மீட்பின் பயணம் நீண்டு கொண்டே செல்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கடவுளுடைய உயிர்த்தெழுந்த திருநாளை அனுசரிக்கின்றோமே, இது அனுசரிப்பாக இருக்கிறதா அல்லது
ஆக்கப்பூர்வமான ஒரு தாக்கத்தை நமது வாழ்வில் ஏற்படுத்துகின்றதா? நித்திய மகிழ்வை நமக்குள் தருகிறதா என்பதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. எனது உள்ளான வாழ்வினுடைய வாஞ்சை உயிரடைய வேண்டும். வாஞ்சை உயிரடைந்தால்தான் நாம் கல்லறையை பார்க்க வராமல், யார் கல்லை புரட்டி தள்ளுவார் என்கிற சிந்தையோடு வராமல், சுகந்த வர்க்கம் படிபடி வராமல், உயிர் தெழுந்தவரை பார்க்க வர முடியும். ஆண்டவருக்குள்ளாய் நம் இருக்கின்ற வாஞ்சைகள் எதுவாய் இருக்கிறது? அது உயிரடையட்டும். ஆண்டவருடைய உயிர் திறந்த செய்தி, வார்த்தை நமக்குள் உயிரடைய வேண்டும். அது சாதாரண செய்தியாகவே இருக்கும் என்று சொன்னால், ஈஸ்டர் அன்று மாத்திரம் நினைவு கூறுகின்ற செய்தியாக அல்ல, ஒவ்வொரு நாளும் எனக்குள் உயிரூட்டப்படுகின்ற ஒரு உயிரோட்டத்தை போன்ற ஒரு செய்தியாக அது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மாம்சமாகின்ற ஒரு அனுபவம் நமது வாழ்வில் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலாக இயேசுதாமே அவர்கள் எதிர்பட்டாரே, வாழ்க என்று வாழ்த்தினாரே, அவருடைய வாழ்த்துதல் உயிரடையட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு என்னோடு எதிர்படும் ஆண்டவரே, எனக்கு எதிர்பட்டு உடைய வாழ்த்துக்களை 2000 ஆண்டுகள் முன்பதாக சொன்னீரே, அந்த அனுபவம் இந்த நாளில் உயிரடையட்டும் ஆண்டவரே. அதுதான் நித்திய மகிழ்வை எனது வாழ்வில் கொண்டு வர முடியும் என்கின்ற அர்ப்பணிப்போடு கடவுளுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? உயிர் தெழுந்தவராக எங்களுடைய உள்ளான வாழ்வில் ஜீவிக்கின்ற எங்களுடைய அன்பின் ஆண்டவரே, நீர் இன்று அல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உயிர் தெழுந்து விட்டீர். இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர். எங்களது மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை, என்கின்ற செய்தி என்பதனால் வருகின்ற மகிழ்வை நாங்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் அழைத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இது இன்றோடு நிறைவு செய்கின்ற முடிகின்ற ஒரு மகிழ்வாக இல்லாதபடிக்கு எங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக உயிரோடு இருக்கிறவர் எங்களுக்குள் கிரியை செய்கின்றார் என்கின்ற சிந்தையோடு நாங்கள் உமக்குள் நித்திய மகிழ்வை அனுபவிப்பதற்கவே செய்வீராக. தற்காலிக மகிழ்வின் எண்ணங்கள், தற்காலிக மகிழ்வின் செயல்பாடுகளை எல்லாம் நாங்கள் புறந்தள்ளிவிட்டு உமக்குள் பரிபூர்ணமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் ஒரு நாளும் எடுத்து போட முடியாது என்று சொல்லி சொன்னீரே. எந்த சூழ்நிலையும் நாங்கள் வாழ்வில் அனுபவிக்கின்ற எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது உமக்குள் அடைகின்ற சந்தோஷத்தை எடுத்து போட முடியாத நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை அழைத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். அது எங்களுக்குள் பரிபூர்ணம் அடையட்டும். அதன் வழியாய் மற்றவர்களுக்கு உம்முடைய உயிர்த்தெழுந்த செய்தியை வெளிப்படுத்துவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி வழிநடத்துவீராக. வந்து பாருங்கள் என்று அழைத்தீரே, நாங்கள் சென்று உமது மீட்பின் செய்தியை, உயிர்த்தெழுந்த செய்தியை அறிவிப்பதற்கு வேகமாக ஓடி பறைசாற்ற கிருபை செய்யும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே 68ஆம் கீர்த்தனை பாடல், எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன் என்கின்ற கீர்த்தனையும், அதனைத் தொடர்ந்து 67ஆம் கீர்த்தனை ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா என்கின்ற கீர்த்தனைகளை நாம் இணைந்து பாடுவோம். முதலாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கான தோத்திர காணிக்கை கவர்களை நீங்கள் முன்பாக வந்து படைக்க ஆயத்தப்படுங்கள். கடவுள் உயிர்த்தெழுந்தார், எனது மீட்பர் ஜீவித்திருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடு, உணர்வோடு, நன்றியோடு, மகிழ்வோடு காணிக்கை படைப்பதற்கு ஆயத்தப்படுவோம். அதனைத் தொடர்ந்து பை காணிக்கை ஏறெடுக்கப்படும். எழுந்தார்
ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். விழுந்தவரை கரையேற்ற பாவத்தழுந்து மனு குலத்தை மாற்ற விண்ணுக்கெழுந்து நாம் அவரையே போற்ற எழுந்தார் இறைவன். சேர்ந்தவர் மீண்டுமே பிழைக்க உயர் நித்திய ஜீவனை அளிக்க தேவ பக்தர் யாவரும் கலிக்க எழுந்தார் இறைவன். கருதிய காரியம் வாய்க்க தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க நம் இருதரத்தாரையும் சேர்க்க எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க புவன மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன்.
நம்மையும் நாம் படைத்த காணிக்கைகளையும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற உணர்வின் வழியாய் மகிழ்வின் வழியாய் நாம் படைக்கப்பட்ட தோத்திர காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஜெப நிலையில் நாம் இரண்டாவது லித்தானியா ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பக்கம் 42. பரத்திலிருந்து வருகின்ற சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும், விசேஷமாய் நம்ம தென்னிந்திய திருச்சபையின் பொறுப்பு பிரதம பேராயரும், நமது மதுரை முகவை திருமண்டலத்தினுடைய பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது இந்திய தேசத்தினுடைய ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்போர் எல்லாருக்காகவும், குறிப்பாக நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகின்றவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலையிலும் உள்ள மனிதருக்காகவும் அது சந்நிதியில் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய அனுக்கிரகிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமென். நாம் படைத்த அர்ப்பணிப்புகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மன்றாடுவோம். பரிசுத்த பிதாவே, மது கிருபாச தண்டையிலே பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை மது அருமையான குமாரன் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திராயின் அவர் மூலமாக உம்மண்டை வருகின்றோம். எங்களையும் எங்கள் அர்ப்பணிப்புகளையும் உம்முடைய நாம் மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகின்றோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கின்றோம். ஆமென். கடவுளுடைய திருப்பந்திலே செய்வதற்கு ஆயத்தப்படுகின்ற நாம் நன்றியோடு இணைந்து ஏறெடுப்போம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் விசேஷங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகின்றேன். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவதும் ஆவியோடும் இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இதயத்தை ஆண்டவரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளை, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களை விசேஷ கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் மது சாயலாக உண்டாக்கினீர். அவர்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவர்களை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் மகிமையில் நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமி மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இறைவிடாமல் ஸ்தோத்திரிக்கிறோம்.
கர்த்தரின் நாமத்தில் வருந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரில் மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முது ஒரே பேரனகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துள் நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஷம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, உமது மரணத்தில் நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகின்றோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்ததை செய்கின்றோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, எங்கள் தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசிர்வதிக்கின்ற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நம் இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு இணைந்து ஏறெடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமல் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் விரோதமாக குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கடவுளுடைய திருப்பந்தியிலே அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுகின்ற நாம் எந்த விதமான எண்ணங்களோடு வாஞ்சையோடு ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் காண வந்திருக்கிறோம். நமது வாஞ்சைகள் உயிரடைய வேண்டும். உயிர்த்தெழுதலுடைய செய்தி சாதாரண வார்த்தைகளாக இல்லாதபடிக்கு அந்த வார்த்தைகள் நமது வாழ்வில் உயிரடைய வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும். இந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள் கிரியை செய்ய வேண்டும். இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றாரே, அந்த வாழ்த்துதல் நமது வாழ்வில் உயிரடையட்டும். அவருக்குள் உயிரடைகின்ற அனுபவங்களாக இந்த நாளின் பண்டிகை அனுபவங்களும் இனி வாழ இருக்கின்ற அனைத்து வாழ்நாட்களும் நித்திய மகிழ்வை அனுபவிப்பதற்கு
ஆயத்தமாக என்னை தகுதிப்படுத்தும் என்கின்ற விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போடு அதன் அடையாளமாக உமது இரத்தத்தையும் சரீரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்கின்ற ஒப்புரவாகுதலை நாம் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். நம்முடைய ஒப்புரவாகின்ற அனுபவத்தின் அடையாளமாய் தாழ்மையின் ஜெபத்தை உணர்வோடு ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜின் கீழ் விழும் துணிக்கைகளை நாங்கள் பொறுக்கிக் கொள்ள பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரில் எப்பொழுதும் இரக்கம் சேர லட்சணம் மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மரியாதை சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமான விசுவாசத்தோட பங்கு பெற வாருங்கள். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொல்லும் பாவம் போக்கும் இரத்தமா திவ்ய ஊற்றை காட்டும் மீட்பரே மீட்பரே
கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவர் தள்ள
கிறிஸ்துவின் சரீரமாகிய சாக்கிரமந்தை விசுவாசனாலை பெற்றுக்கொண்டவளாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நன்றியின் ஜெபத்தில் நாம் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வெளிமதியாத திருசரீரம் இரத்தம் ஆகிய ஞான ஆகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களை வாக்கு பண்ணி இருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்ய ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்த அரசாளுகின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு கூடியிருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் நம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயம் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. உயிர்த்தெழுந்த திருநாளின் பண்டிகை ஆராதனையின் நிறைவு கீதமாக எழுந்து நின்று 261 பாமாலை எல்லாருக்கும் உன்னதர் மா கர்த்தாதி கர்த்தரை நீ வாழ்க இயேசுவே. கர்த்தாதி கர்த்தரே
உயிர் தெழுந்தவராக எங்களுக்குள் உயிர் வாழ்கின்ற எங்களுடைய அன்பின் ஆண்டவரே, நீர் கிருபையாய் தந்து உமது உயிர்ப்பின் பண்டிகை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். நன்றியோடு மகிழ்வோடு உமது சமூகத்திலே கலிகூர்ந்திருக்கும்படியான கிருபைகளை தந்தீரே நாங்கள் தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இன்று மாத்திரமல்ல, எங்கள் வாழ்நாள் முழுவதுமாக உம்முடைய உயிர்ப்பின் வழியாய் வருகின்ற பரிபூர்ணமான, யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது நிறைவான நெத்திய மகிழ்வை நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. அதற்கு தடையாயிருக்கின்ற அனைத்து காரியங்களை அப்புறப்படுத்தும். இது நாள் முழுவதுமாக நீ எங்களுக்கு எதிர்ப்பட்டவராக உம்மோடு நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற விசுவாசத்தோடு, என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையின் நிச்சயத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கழிப்பதற்கு ஆயத்தப்படுத்தும். கேட்டு மறந்த அனைத்து காரணம் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இந்த மாதத்தை நன்றியோடு நிறைவு செய்கின்றோம். ஒரு புதிய மாதத்திற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தும். புதிய மாதத்தின் நன்றியோடு சமூகத்தில் ஆரம்பிப்பதற்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்தரலும். தொடர்ந்து உயிர் தெழுந்தவரை எங்கள் வாழ்வில் கண்டுகொள்ளவும், எங்கள் வாழ்வின் வழியாக பறைசாற்றவும், உம்முடைய சாட்சியை வெளிப்படுத்தவும் எங்களுக்கு வேண்டிய அனுக்கிரகம் நிறைவாய் தந்தருளும்படியாய் உயிர் தெழுந்தவராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம் பிதாவே, ஆமென். சங்கீதக்காரனோடு ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் மத ஆவியோடும் இருப்பார். சமாதானத்துடனே கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்தில்